சமூக வலைதளத்தில் தவறான தகவல் பரப்பியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக செய்தியாளர் சசிதரன் இணைகிறார். சசிதரன், இந்த 3 நபர்கள் யார்? அவர்கள் மீது கரூர் சம்பவம் தொடர்பான என்ன குற்றச்சாட்டு எழுந்துள்ளது? கரூர் பகுதியில் நடைபெற்ற அரசியல் கூட்ட நெரிசலில் விபத்து குறித்து எவ்வித வதந்தியும் யாரும் பரப்ப வேண்டாம், விசாரணை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் சமூக வலைதளங்களில் சிலர் பரப்பும் செய்திகள் பொதுமக்கள் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளது என ஏற்கனவே சென்னை பெருநகர காவல்துறை எச்சரித்திருந்தது. குறிப்பாக பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பும் வகையில் செய்திகளை பதிவு செய்த 25 சமூக வலைதள கணக்கு வைத்துள்ள நபர்கள் மீது பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் தற்போது 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 25 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாஜகவின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை மாநில செயலாளர் சகாயம் என்பவர், மாங்காடு பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சிவனேசன், ஆவடி பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்கிற நபர்களையும் 3 பேரையும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் கரூர் குறித்து வீடியோ மற்றும் கருத்துக்களை அவதூறாக பதிவிடும் நபர்கள் மீது காவல்துறை அதிரடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.